உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும்.
எடுப்பேன். கர்த்தர் கூட இருப்பதினால் ஜெயம் ஜெயம் எடுப்பேன். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பவரே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பவரே. என் தலையை உயர்த்துபவரே. என் தலையை உயர்த்துபவரே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்கம் வானொலி கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒலிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை நாள், புதிய மாதம் 6ஆம் மாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த நாளும் தேவன் நமக்கு கொடுத்த இந்த கிருபை நாளுக்காக, கிருபையின் நேரத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளிலும் இணைந்திருக்கிற இணைய போகிற கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேயர்களை, அன்பு ஊழியர்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒலிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், நாங்கள் கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் எங்களை மட்டுமாய் நீர் வழிநடத்துற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. 5 மாதங்களும் கர்த்தாவே எங்களை கண்ணின் மணி போல நீர் பாதுகாத்து ஊழிய பாதையும் வாழ்க்கை பாதையும் ஆசீர்வதித்து அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து எங்களை வழி நடத்த வேண்டும். நம்முடைய திருக்கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த 6ஆம் மாத ஊழியத்தை உடைய கரத்தில் தருகிறோம். 6 மாதங்கள் நீங்க ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மாமிச பலவீனங்கள் அல்ல, தேவ பலத்தால் இடை கட்டி ஆவியானவர் எங்களை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் வழி நடத்தி தர வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளின் கர்த்தாவே சங்கம் வானொலி ஊழியத்துக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தா. ஊழியத்தை மட்டுமா நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. ஊழியரும் ஊழிய ஸ்தாபகருமான ஸ்ரீபிரதற்காய் நன்றி. அவருடைய மனைவி பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உறவுகள், உடன் ஊழியர்கள் எல்லாருக்கும் உங்களுடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாளை மட்டும் நீர் வழிநடத்துற கிருபைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து வழி நடத்த வேண்டுமா நம்முடைய திருக்கரத்துக்குள்ள ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அதே போல கர்த்தாவே நித்திய வெளிச்சத்தின் ஒளிபரப்பு ஆசீர்வதித்தபடியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஊழியர் ஐயா தொகுப்பாளருமாயிருந்து ஊழியங்களை செய்யற மகேந்திர ஐயாக்கா நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. ஊழியக்கானை ஆசீர்வதிங்க, சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க, இருக்கிற இடத்துல எல்லா காவலோடும் அவர்களை பாதுகாத்துங்க, அவரோட பாதுகாத்துருங்க, எல்லாத்தோட சந்திங்க ஆண்டவர். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்கிறார். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழிய தாசர்களுக்காகவும் உடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. அப்பா நீர் ஆளுகை செய்யும் வழி நடத்தும். அதே போல கர்த்தாவே நாளிலும் கர்த்தா கேட்டுக்கொள்ள அன்பு நேர்களுக்கு ஆட்சேபிக்கிற மறுவழிப்பை கேட்கப்பட்ட நேர்களையும் ஆசீர்வதிங்க. உடைய வல்லமை கிரிய செய்யட்டும் ஐயா. இணைப்பு யாவையும் இருக்கிறதுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். தட்டுகளை உடைத்து கனியத்தை வாய்க்க பண்ணுவீர். உடைய கிருபை தாங்கி நடத்தட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை முன்குறித்து அவர்களை அழைத்து வந்து உடைய நாமத்தை மையப்படுத்தும் பாத்திரங்களா நிறுத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்த அடிமையை ஒப்பு கொடுக்கிறோம். தொகுத்து வழங்கத்தக்க பலனையும் சத்துவத்தை வழி நடத்துவீரா. உடைய வெள்ளக்கரங்களை தாங்கி நடத்தட்டும் ஐயா. உடனே மங்களை வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கம் வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாள் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை நெகேமியா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பின்பகுதி இப்படியா சொல்கிறது. அதாவது இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். இந்த கிரிகைகள், இந்த வானொலியின் கிரிகைகள், இந்த வானொலி நிகழ்ச்சிகள், நித்திய வெளிச்சத்தின் நிகழ்ச்சிகள் யாவும் தேவனால் கைகூடி வந்தது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதுதான் இந்த நாளும் கைகூடி வர பண்ற கர்த்தர், அதாவது காரியங்களை வாய்க்க பண்ற கர்த்தர் என்றே நம்ம சொல்லலாம். அப்படியாக காரியங்களை வாய்க்க பண்ற கர்த்தர் எடுத்த நிகழ்ச்சிகளை கண்ணோக்கி பார்ப்போம். ஒப்பு கொடுத்தோம். கண்ணோக்கி பார்ப்போம். 7 மணி தொடக்கம் உங்களுடைய நிகழ்ச்சிகள் நேரடி ஒளிபரப்பு யாவும் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பது மகிழ்ச்சியுடன் அன்புடனும் அறிய தருகிறேன். இந்த நாள் நாங்கள் 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் துதிப்பாட செபங்களுக்குள்ள கணம் சென்று 7:30 கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசையும் பருவத்துக்கு நேர அன்று பகுதி கூட கடன் செல்ல போறோம்.
8 மணியிலிருந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாய் கடந்து செல்வோம். இந்த நாள் முதலாவது வார்த்தையின் வெளிச்சத்துல தேவ செய்தி எடுத்து வருகிறார் சகோதரி பிருந்தா அவர்கள். 2வது வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் பாஸ்டர் வெங்கட் அவர்கள். 3வதாக வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள். நாங்கள் இறுதியாக முடிவு ஜெபத்தை நன்றி ஜெபமா எடுத்து மறுவழிப்போடு நாங்கள் இணைவோம். இதனால் கர்த்தர் பாராட்டின கிருபை நாளுக்காய் நான் நன்றி செலுத்தி இந்த வாய்ந்தவரை சோசரிக்கிறேன். அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லவர், இதனால உலகை ஆளுகிற தெய்வம். அவர் உலகத்துல இருக்கிறனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிற உங்களுக்குள்ளே இருக்க பெரியவர். அப்படிப்பட்ட பெரியவரை நாங்கள் ஆராதித்து துதிப்போம், சோசரிப்போம். நன்றி தகப்பே, நன்றி அப்பா. இம்மட்டு நீ நடத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரே, இதுவரை உதவி செய்தவரே, இனிமேல் நடத்த இம்மானுவேல் கூடவே இருக்கிறீங்க. என் கேடமே, என் மகிமையை நான் நம்புகிற துருகமே, உமக்கு நன்றி ஆண்டவர். நன்றியோடு சோசரிக்கிறோம், நன்றியோடு சோசரி பரிசுத்தரை உமக்கு நன்றி அப்பா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றிடுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றிடுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமி இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமி இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், கண்ணீரை படுக்கையை நனைத்தாலும், தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், கண்ணீரை படுக்கையை நனைத்தாலும், என்னை அரவணைத்து தட்டி எழுப்பிடுவீர். நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர். என்னை அரவணைத்து தட்டி எழுப்பிடுவீர். நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஆமென். நாங்கள் சங்கீத தியானத்துக்காக கடன் செல்வோம். சங்கீத தியானத்தின் பகுதியாக 93ஆம் சங்கீதம் 1 தொடக்கம் 5 வசனங்களை வாசித்து தியானத்துக்கென ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 93 1 தொடக்கம் 5 வசனங்கள். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வமதில் உறுதியானது. நீர் அனாதியாயிருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்கள் இரைச்சலை பார்க்கிலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்தில் வல்லமை உள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல 5ஆம் வசனத்தை நாங்க தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளும். உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். அந்த சாட்சிகள் உண்மை உள்ளவைகள், அது பொய் சொல்லாது.
ஏனென்று சொன்னால் அவர் உண்மையான அவர் வாக்கினால் சொன்னதை கரங்கள் நிறைவேற்ற தேவன். எங்களுக்கு இந்த நாளில் இந்த பரிசுத்த வேதாமத்திலே அவ்வளவும் சாட்சிகளும் உண்மைகளும் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சாட்சி உண்மைகளை கர்த்தாவே பரிசுத்தமான நித்திய நாளாக அந்த இது இன்று அல்ல, இந்த மாதத்து அல்ல, அடுத்த மாதம் அல்ல, அது நித்திய நாள், அது தலைமுறைக்கு உண்டான அந்த ஆலயத்தின் அதாவது அது என்ன அலங்காரமா பரிசுத்தம் தான் அலங்காரமாயிருக்கிறது. அது ஒன்றுமில்லை, என்ன அலங்காரம், பரிசுத்தம் ஒன்றே அலங்காரமாயிரு ஆலயமாகி நம்முடைய சரத்துக்கு அதுதான் பரிசுத்தம் அலங்காரமாய். தேவாலயத்துக்கு பரிசுத்தம் தான் அலங்காரமாய். எங்கள் ஊழியத்திலும் உண்மைத்துவத்திலும் பரிசுத்தம் தான் அலங்காரமாயிருக்கு. அந்த பரிசுத்த அலங்காரத்தை நாங்கள் அலங்காரமாக்கி கொண்டு அவருடைய சமூகத்துல நித்திய நாளா தலைமுறை எங்கள் சந்தானங்கள் அவரை துதித்து மகிழவும் அந்த நித்திய அலங்காரத்துக்குள்ள நாங்கள் பிரவசிப்போமா? அது நான் ஒன்றே மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நாங்கள் எங்களோட துதி பாடலோடு இணைந்திருக்கிறார்கள் சகோதரி கிரேஸ் அவர்கள். இணைப்பிற்கும் சகோதரி அழைப்புகள் கொண்டு வந்து துதிப்போம். Praise the Lord, Sister Grace. Praise the Lord, praise the Lord. Praise the Lord, Sister. எடுத்து வாருங்கள் துதி பாடல் எங்களுடன் ஒருமனப்படுங்க. நன்றி நன்றி தகப்பனே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமுள்ள தேவன், மகத்துவமான தேவன், மகிமை நிறைந்த இந்த தேவாதி தேவனை உயர்த்த உடைய நாமம் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபுவே உம்மை துதிக்கிறோம். நித்தியமும் அழிவில்லாமையும் அதர்சனமும் கொண்ட ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவன். எல்லா ஞானம் ஆண்டவரே உமக்குள்ளாக இயேசு கிறிஸ்துக்குள் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாயிருக்கிற தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தாமே இந்த இடத்திலே ஆண்டவரே நீர் வழி நடத்துகிற தேவன், நித்திய வெளிச்சமான அந்த வெளிச்சம் ஒவ்வொருவர் மீதும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என் இயேசு என்றதை கண்டுகொள்ள நீர் கிருபை செய்கிறபடியா உமக்கு நன்றி. ஆவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை வழி நடத்துகிற சத்திய பரனான ஆவியானவரே உமக்கு நன்றி. உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே. உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே. நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே 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 என் இயேசுவே, உலகத்தின் ஆழத்திலே மூழ்கிடாது என்னை தப்புவித்தீரே. உந்த நண்பின் ஆழத்திலே இன்னும் மூழ்கி செல்ல உள்ளமேங்குதே. உலகத்தின் ஆழத்திலே மூழ்கிடாது என்னை தப்புவித்தீரே. உந்த நண்பின் ஆழத்திலே இன்னும் மூழ்கி செல்ல உள்ளமேங்குதே. நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே 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 என் இயேசுவே, நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே. திருக்கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேனே. நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே. திருக்கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேனே. நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே 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 என் இயேசுவே. ஆராதனை ஆண்டவரே உமக்குத்தான் என் தேவாதி தேவனே, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே.
கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையாளரே. ஜபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரப்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் நடுவழியில் வெட்கப்பட்டதில்லை. கர்த்தரை ஆதரவாய் கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. நன்றி தகப்பனே, சோத்திரம். நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தறிவீர், மறைந்த பொக்கிஷங்கள் வெளித்தருவீர். தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர் தானையா. ஜெகோவா ஷிக்கேனோ நீர் தானையாம், எங்கள் நீதி தெய்வம் நீர் தானையாம். துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது,
என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது நித்தமும் பெருகும் கிருபை கொண்டது. என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. ஜேசையா ஜேசையா என் நீதி நீர் தானையாம். ஜேகோவா ஷிகேனோம் நீர் தானையாம். எந்த நல்ல மீட்பர் நீர் தானையாம். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான். பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான். பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். கர்த்தரே தாங்குகிறேன். என் பாதையெல்லாம் நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. என் அடியை என்றும் உறுதிப்படுத்துகிறேன். ஜேசையா ஜேசையா என் நீதி நீர் தானையாம். யெகோவா ஷிகேனோ நீர் தானையாம். எங்கள் நல்ல மீட்பர் நீர் தானையாம். வெளிச்ச என் நீதியை நீர் வெளிச்சத்தை போல் ஆக்குவீர். என் நியாயத்தை நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கும். என் பாதைகள் எல்லாம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்க செய்வீரே. யெகோவா ஷிகேனோ நீர் தானையாம். என் நீதி தெய்வம் நீர் தானையாம். நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர். கரடானவைகளை சமமாக்குவீர். நன்றி தகப்பனே. கோணலானவைகளை செவ்வையாக்கி கரடானதெல்லாம் சமமாக்குற தேவன் பெண்களை கதவுகளை உடைத்திருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்துல இருக்கிற பொக்கிஷங்கள் ஒளிப்பீடத்துல இருக்கிற புதியல்களை எங்களுக்கு தந்த தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்தி எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதியை எடுக்கிறேன் என் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி சிஸ்டர். அருமையான பாடல். அழகாக தன்னுடைய நாமத்தை உயர்த்தி துதித்தீர்கள். அது புதிதாக உயர்த்தி துதித்த உங்களை எங்கள் குடும்பத்தின் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்து கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக தேவசமாத்து கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுக்கு தேவ சமாதானம் ஆட்கொள்ளட்டும். தேங்க்யூ. ஆமேன் 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 ஆமேன். இந்த பாட்டு ஆமென். நீதியின் வெளிச்சத்தை போலாக்குவீர். என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர். என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். அப்படித்தான் அந்த பாடல் தொடங்குகிறது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரின் நாமத்தை தான் நாங்கள் உயர்த்துறோம். நிச்சயமாக கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் அடுத்ததாக ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுக்கவும் துதிக்கவும் எங்களோட சிஸ்டர் டோலி இணைப்பில் இருக்கிறார்கள். சௌரி அழைப்புகள் கொண்டு வருவோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. எங்களோட சிஸ்டர் மேகலா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட் மேகலா. Praise the Lord, praise the Lord. Stuck ஆயிட்டு. இல்ல எங்களோட Praise டோலி the Lord. சிஸ்டர் மேகலா சிஸ்டர் இணைந்திருக்கிறாங்க. அழைப்பு கொண்டு வரோம். பிரைஸ் தி லார்ட் மேகலா. Okay, மேகலா. Praise the Lord, sister. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கே இருந்து இணைந்திருக்கிறீர்கள்? ஸ்ரீலங்கா, கொழும்பு. ஓகே ஆமேன். ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை நினைத்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிப்பிலை வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் துதிக்க வந்திருக்கிறீர்களா ஜெபிக்க வந்திருக்கிறீர்களா? எடுத்து வாருங்க. இன்னைக்கு எனக்கு ஒன்றும் போட இல்லை சிஸ்டர். பரவாயில்லை, ஜெபிங்க. ஒரு சிறிய ஜெபத்தை எடுத்துட்டு நீங்க செல்லலாம். ஜெபிங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவரும் சிறந்தவரும் உன்னதருமாய் இருக்கிறவனாலே ஸ்தோத்திரம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லி இருக்கிற தேவாதி தேவனே, இந்த காலை வேளை முழுவதுமாய் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையில நாங்கள் ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாக ஒன்று கூடி இருக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, நீர் சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி
இருவராயினும் மூவராயினும் என் நாமத்துல கூடுகிறவள் அந்த இடத்துல வாசம் பண்ணுவேன் என்று வாக்களித்திருக்கிறீர். அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் இந்த இடத்துல வாசம் பண்ணுகிறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் கூடி உம்மை ஆராதித்து உம்மை பாடத்தக்கதாக வழிவாசல்களை திறந்திருக்கிறபடினாலே உமக்கு நன்றி நன்றி நன்றி. உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் பெரியவரும் சிறந்தவரும் உன்னதருமாய் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்முடைய கரத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வைக்கிறோம். நீ சொன்னீரே ஆண்டவரே, என்னுடைய கரத்துல நான் உங்களை வரைந்திருக்கிறேன், உங்கள் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிற தேவாதி தேவனாய் இருக்கிறபடினாலே இந்த காலை வேளையை உம்முடைய கரத்துல தருகிறோம் அப்பா. நீரே யாவற்றையும் காண்கிற தேவன். அதற்காக எமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த வேளையில கூடியிருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் நீங்க கூட இருந்து வழி நடத்துங்க. ஆமேன் ஆமேன் ஆமென். Thank you. நன்றி 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 சிஸ்டர். பாட மாட்டீங்களா? பாடுங்களேன். நீரே என்பலன் நீரென் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காத்த கண்மலை. நீரே என்பலன் நீரென் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காத்த கண்மலை. யாக்கோபின் தேவனே அடைக்கலம் யெகோவா தேவனே என்பலன். கலக்கமில்லை பயமும் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என்பலன் நீரென் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காத்த கண்மலை. அமர்ந்திருந்த தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாய்ப்பறவை சட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர். நீரே என்பலன் நீரென் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காத்த கண்மலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர். நன்றி. அருமையான பாடல் அழகாக பாடிட்டு வராமத்தை உயர்த்தி நீங்கள் ஜெபித்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். நாங்கள் ஜெப விலைக்குள்ளாய் கடந்து செல்ல போறோம். என கொத்தாசிரும் பர்வதத்துக்கு நேராக தங்களை ஏறெடுப்போம் என்ற பகுதி கூட நாங்கள் ஏறெடுப்போம் ஜெபங்களை. இணைந்திருங்கள். நாங்கள் ஜெபிப்போம். இதுவரை நேரமும் நாங்கள் துதிப்பாடல் ஜெபங்கள் கூட கடந்து சென்றோம். அடுத்ததாக நாங்கள் ஜெப வேலை கூட கடந்து செல்ல போறோம். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசையரும் பருவத்துக்கு நேராக என்ற பகுதிக்குள்ளாய் கடந்து செல்வோம். இதனாலும் கண்களை ஏறெடுக்க முதலாவது ஜெபத்தை ஏறெடுக்க எங்களோடு சகோதரி டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. Praise Lord, sister. Praise Lord. பிரைஸ் தி லார்ட். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசையரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறதாலும் நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது இன்னைக்கு ஊழியங்களுக்காக செபிங்க, ஊழியர்களுக்காக செபிங்க, விசுவாச பிள்ளைகளுக்காக செபிங்க. இன்னைக்கு எத்தனையோ சபைகள் இடிக்கப்பட்டிருக்கு. ஊழியர்கள் எல்லாம் சிறையிருப்புக்குள்ள போறார்கள், சிறைப்படுத்தப்படுகிறார்கள் மத வெறி பிடித்தவர்களால. இப்படிப்பட்ட ஊழியர்கள் இப்படிப்பட்ட துன்பங்களை துயரங்களை மிஷனரிமார்கள் சுவிசேஷர்கள் இப்படிப்பட்ட ஊழியங்களை கர்த்தர் சந்திக்கும்படியா அவர்கள் சிறைப்ப மாற்றும்படியா இந்த நாட்கள் பொல்லாதவர்களுக்கு காலத்தை கத்திருக்கின்றவர்கள் பயன்படுத்தத்தக்கதாக புதிய வாசல்களை கத்தர்களுக்கு திறந்து கொடுக்க, பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்க, சபை ஊழியங்கள் இன்னும் கட்டப்பட, இன்னும் ஆவிக்குரிய நிலையில வளர, ஆவிக்குரிய ஜீவியத்துல வாழ கத்தர் கிரிய செய்யும்படியா, சபையில கத்தர் எழுந்தள்ளும்படியாக ஆவியானவர் சபை ஆளுக செய்வார். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ற சபையாக, இயேசு நாமத்தை உயர்த்துற சபையாக, புத்தி உள்ள ஆராதனை செய்யற சபையாக எழும்பும்படியாக, ஒரு எழுப்புதலை காணும்படியாக செபிங்க. நாங்களோட
ஆமென் ஆமென். நன்றி 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 இயேசுவே. நன்றி அப்பா. அப்பா உங்களோட திருச்சித்தத்தின்படி ஒவ்வொன்றை நடத்தும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, உங்களுடைய சித்தத்தின்படி அப்பா ஒவ்வொரு 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 ஆத்துமாக்களையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். சபையில் ஆண்டவரே கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவரே உங்களோட வல்லமை கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, இப்பொழுது எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற உங்களோட பரிசுத்தமான ஆவிக்கான நன்றி செலுத்துறேன். அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்க வேணும் என்று கூறியபடி ஆண்டவரே, இந்த மக்களுக்கு ஆண்டவரே புதிதான ஒரு ஒரு பரிசுத்தமான புதிதான வல்லமையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்துங்க. மக்கள் ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் அப்பா தவறி நடவாத வண்ணமாக உங்களுக்கு உங்களுடைய இரத்தத்தின் கோட்டைகளை மறைத்து வைத்திருந்து இவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதங்களையும் அப்பா உங்களுக்குள்ள ஆண்டவரை உங்களோட வெளிப்படுத்தலையும் வரங்களையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா சில நேரத்துல நாங்க உங்களை ஆண்டவரை துக்கப்படுத்துவதற்கு உங்களுக்கு புரியாத உங்களுக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு போவதற்கு ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே உங்கள் சித்தத்தை பின் நடக்க எங்க செல்ல வேணும், என்ன சொல்ல வேணும் என்று உங்களோட வார்த்தையை எங்களுக்கு ஆண்டவரே அபிஷேகத்தினால நிரப்பி உங்களோட வார்த்தையில நிலைத்து நிற்பதற்கு ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே உங்களுக்குள்ள கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமீனப்பா. சபைகள் ஆண்டவரே, எத்தனை சபைகள் ஆண்டவரே அப்பா கட்டி எழுப்பி பிரகாசிக்கும் பொழுது ஆண்டவரே திடீரென்று ஒவ்வொருத்தரும் தங்களுக்கான ஊழியத்தை என்ற மாதிரி ஒரு ஊழியத்தில் சென்று கொண்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி வைத்து வீணாத வார்த்தைகள் எல்லாம் கூறி கர்த்தருடைய சபையை உடைக்கிற எல்லா விதமான பிசாசுகளையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அதட்டுறன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே அப்பா சோர்ந்து போன உள்ளங்களை அப்பா பலப்படுத்தி அவர்களுக்குள்ளே ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவியை உண்மையோடு தொலைந்து கொள்வதற்கு ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் ஒரு புதிதான வல்லமையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. எதிரிகள் சூழ்ச்சிகள் சாத்தானின் திக்கணைகள் எதிர்த்து நிற்க பலனை கொடுத்து அவர்களுக்கு சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிற பலனை ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு இரத்த கோட்டைகளை மறுத்து வைக்கும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா ஒவ்வொரு சபையிலும் ஆண்டவரே ஒரு நீங்க எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக உங்களோட பிரசன்னத்தை அனுப்பி அவர்கள் உங்களுக்கு நீங்க அவங்களுக்கு முன்பாக போய் எல்லா தடைகளையும் நீக்கி அப்பா உங்க ஒரு ஜெப ஆவியை கொடுத்து அவர்களுக்குள்ள ஒரு சுவிசேஷ பாரத்தை கொடுத்து யாவரை உங்களுக்கென்று பிரகாசிக்கிற ஜனமாக ஊழியக்காரராக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா இது உங்களுக்கு ஊழியம் ஆண்டவரே. நாங்க உங்களையா தேவ பயத்தோடு ஆண்டவரே தாழ்மையோடு தொடர்ந்து கொள்ளும் பொழுது நீங்க நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. எரிகோ கோட்டையிலே இல்லாமல் ஒரு எரிகோ கோட்டை எப்படி இடிந்து விழுந்ததோ அதே மாதிரி ஆண்டவரே எல்லாரும் உள்ளத்திலையும் ஒரு துதியின் பாத்திரத்தை துதியின் பலியை செலுத்தி துதிகளை செலுத்தி உங்களை ஆராதிப்பதற்கு யாவருக்குள்ள ஒரு புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து உங்களுக்கென்று ஜீவிக்கிறவர்களாக வேறு பிரித்த ஜீவித்து உங்களை நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல நாங்களும் உங்களை பரிசுத்தத்தோடு தொழுந்து கொள்வதற்கு யாவரையும் உங்களோட கருத்துல கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடந்துங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது கர்த்தர்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். பாரப்பட்டு செபித்தீர்கள். அப்படியாக செபிக்க உங்களையும் குடும்பத்தின் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். தோசமாய்த்து கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். ஆமென். God bless you sister. ஆமேன் ஆமேன். God bless you too. கண்களை ஏறெடுப்பு முத்தாசு ஒரு பர்வதத்துக்கு நேராக என்ற பகுதி கூட நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த நாளும் கண்களை ஏறெடுக்க எங்களோட மகள் அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். பிரைசோ சிஸ்டர் மேகலா. பிரைசோ சிஸ்டர் மேகலா. ஆமீன். கண்களை ஏறெடுப்போம். முத்தாசுரம் பருவத்துக்கு நேர் என்ற பகுதியில நாங்கள் ரஞ்சனி சிஸ்டரை அழைப்போம். பிரைஸ் சிஸ்டர் ரஞ்சனி. ஆமீன். கண்களை ஏறெடுப்போம். கேக்குதா சிஸ்டர் சுபா?
Praise the sister. Praise the Lord. ஆமென். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசையும் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியான இந்த வானொலியை ஆசீர்வதித்து இந்த வானொலி ஊழியத்துக்கு ஜெபிங்க. இன்னும் அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் இந்த வானொலியில் எழுப்பித்தர, ஊழியர்களை எழுப்பித்தர, ஒருமனதின் ஆவி ஊற்ற, கீழ்ப்படுதலின் ஆவி ஊற்ற, எங்களுக்குள்ள ஒரு ஐக்கியப்பாடுகள் உண்டாக, இன்னும் வளர்ச்சியை காண இந்த ஊழியமானது இன்னும் அநேக இடங்களுக்கு பரவி பாய் ஒரு ஆறாக கர்த்தர் மாற்ற வேணுமா, அலையா எழுந்து அநேக ஆத்துமாக்களை கொள்ளைப்பொருளாய் பங்கிட்டுக் கொள்ள கர்த்தர் கிரிய செய்யும்படியா, கிருபை அளிக்கும்படியா, புதிய ஊழியர்களை இணைத்து தரும்படியா, புதிய தொழில்நுட்ப வசதிகளை ஏற்படுத்தி தரும்படியா, இன்னும் இந்த ஊழியத்துக்கான கர்த்தருடைய திட்டம் என்ன, சித்தம் என்ன, இன்னும் அதை அறிந்து ஆராய்ந்து செயல்படத்தக்கதாக அந்த ஞானத்தை, அந்த வல்லமை, அந்த விடுதலை கர்த்தர் வெளிச்சத்துக்களை கொண்டு தரும்படியா ஒப்புக்கொடு செபிங்க. நான் ஒரு மனப்பாடு. Amen, amen, amen. Thank you, Lord. Thank you, thank you, thank you, Jesus. We worship you, we praise you, we glorify you, Lord. We magnify your name, Lord Jesus. We lift up your name up high, Lord. Lord Jesus, even as you said, Lord, in Isaiah 61, verse 1, the glory of the Lord is risen upon you. And Lord, so as you have said, Lord Jesus, the glory of the Lord is risen upon us, Lord. And so we thank you, Lord, for that, Lord, even as you have promised, Lord, that glory to come down, Lord. Even as you have, Lord Jesus, established that glory, Lord, here upon earth, as it is in heaven, Lord. Father, we thank you for that, Lord. Now we pray, Lord Jesus, even as this request has been going on, Lord, to pray, Lord Jesus, for the team and all those who come and join us, Lord Jesus, into Sangamam Radio Gospel to this evening, Nitya Balicham, Lord. Even as Sister Subha Ilongo is hosting it, Lord, and all of us that are in the team also, Lord, are joining her, Lord. Oh, Father, we pray, Lord, oh God, in the name of Jesus, that you would, Lord, with those that have joined us all the way from Colombo, Sri Lanka, Lord Jesus, the sisters, Lord, that have, Lord, heart, Lord, for ministry and your call, Lord. We ask you, Lord, that you would bless them as well, Father, and participate in whatsoever things, Lord, that you have called them to be, Lord, and bless the people, Lord, to be blessed, Lord, to come into your kingdom, oh God. So we pray, Lord Jesus, even at this time, Lord, that you would give us, Lord, unity and love and grace, Lord, upon this very ministry, Lord, that we may stand as one man, that we will, Lord, go forth boldly through your grace and your power and your presence upon our lives, Lord, according to the very blessings and the callings you have bestowed upon our lives, Lord. Lord, we thank you for that, Master. Even as, Lord, oh God, you said, Lord, that you are the one, Lord, who emanates through the power of your Holy Spirit, Lord, as we are open to you, Lord, as we humble ourselves before you, Lord, and come before you, my Master. There's nothing impossible with you, Lord, because you have said all things are possible to them that believe. Therefore, Lord, we pray, Lord Jesus, that you would break the walls, Lord Jesus, that stands, Lord Jesus, against your kingdom, against your will, against your power, against your glory and the mercies that you bestow, Lord Jesus, for the nations of the world that you come, Lord, and bless them, Lord, accordingly. Therefore, Lord, when we stand as one, we show forth, Lord, the enemy, how powerful that your unity of the gospel of peace and salvation is that comes through the people that belong to you from the body of Christ. That's what you're doing, Lord. That's what your very heart is, Lord, oh God, for your kingdom power and glory to be manifested through the body of Christ. So we thank you for that, Lord, even as we come together, Lord, as the very ministry that you have given, Lord, to go into the nations of the world, manifesting that same glory and power and presence through the teamwork that is going on from this very moment, Lord, from Nitya Balicham, Lord, as we start to stand together, Lord, as one man, Lord, establishing the very places and places that belong to you, Lord, to go into those places, Lord, that you have given us, Lord, the secret places of darkness, Lord, just as it is, Lord, here on earth, Lord, that we can penetrate through those places, oh God, because, Lord, the kingdom of God is not meat and drink, but peace and joy and love and righteousness in the name of the living God, in the name of Jesus Christ. So, Lord, we pray that, Lord, into the people that are listening, Lord, the listeners, Father, even at the time too, Lord, that you have given, Lord Jesus, into 220 nations, Lord, and almost like 2,000 people at one sitting. Lord, this is nothing but your grace and your mercy, Lord. Lord,
Therefore, Lord, oh God, we see, Lord, the very way, Lord, how the enemy can attack the things that God wants to do for his name, for his honor, and for his glory. And Lord, we will not stand. We will stand as one man. We will stand together in unity and love and strength, and the power of the very glory of God resting upon us, Lord, and the power, Lord, that comes through the power of your very the grace and mercy, Lord, that comes through, Lord of God. And you are able to, Lord, go into those places and vanquish the enemies, vanquish the darkness, vanquish everything that stands up against it. Thank you, Lord, for your word, Lord, that stands still and strong and in our lives, Lord, that when we conquer, Lord, through your kingdom powers that you are given to us, Lord, that we are more than conquerors through whom we have believed. And we thank you for that, Father. Then, Lord, even at this time, Father, in the name of Jesus, just as you said, Lord, I will build my church and the gates of hell shall not prevail against it. We are your church. We are that kingdom, power, and authority. We are the ones, Lord, that you have set forth, Lord, to come against, Lord, all these hindrances, Lord, all these barriers. Therefore, we thank you, Lord. We are more than conquerors, just as you have said, Lord. And Lord, we claim, Lord, the nations of the world that you have given. And Lord, those that are listeners, Lord, or listening at this time, oh God, would be much blessed, Lord. Receive the word that is also, Lord, waiting to be received, Lord. Father, open their hearts, Lord. Lord, even as you, Lord, have given such favor upon them, Lord, to be blessed, oh God. Let there not single word, Lord, fall by the wayside, but they would bring forth much fruit and be obedient to the word, even as you are, Lord, sending forth the word upon them, Lord, to set them free, Lord Jesus. The chains falling off, the bondage is being broken. You are the bondage breaker and the yoke remover, just as you have said in your word, Lord. You would send forth your spirit of the power of the living God. And just like you said, Lord, I will, Lord Jesus, you have said, Lord, it is not by might nor by power, but by my spirit, saith the Lord. And that is how you have said, Lord, that the walls of Jericho, just as much through the praises of your people, it broke down, Lord. We see these walls breaking down, Lord, right in front of their very lives, Lord, even as they worship you, praise you, and bring forth that very praises, Lord, in where you inhabit the praises of your people, oh God. So we thank you, Father, for the work of Calvary that is going on even at this very moment, Lord. Before the end of the segment, many would have been impacted, many would have come in to the very knowledge of our Lord and Savior, the Lord Jesus Christ, and accept him as their Lord and Savior. In Jesus' name we pray. Amen and amen. 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 Thank you, sister. Thank you, praying. Thank you, spending time. God bless you, you and your family, your ministry. Thank you, sister. God bless you too, Sister Subha. ஆமென் ஆமென். கண்களை ஏறெடுப்போம். முத்தாசு வரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இதனாலும் கண்களை ஏறெடுப்போம். என்னோடு இணையுங்கள். நாங்கள் ஒரு மனப்பட்ட கண்களை ஏறெடுப்போம். இதனாலும் தெய்வீக பாதுகாப்புக்காக ஜெபிப்போம். இந்த நாட்கள்ல வெளியில போற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பாதுகாக்க விடணும். பாடசாலை போற பிள்ளைகள், வேலைக்கு போற பிள்ளைகள், வெளியில ஒரு தேவைகளுக்காக போற பிள்ளைகள், இந்த கால சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் பாதுகாக்கணும். இந்த கொள்ளை புதிர் கொள்ளை நோய் இருந்து பாதுகாக்கணும். இயற்கை அழிவிலிருந்து கர்த்தர் தேசங்களை பாதுகாக்கணும். இப்படியாக தெய்வீக பாதுகாப்புக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோடு ஒரு மனப்படுங்கள். சோஸ்திரம் ஆண்டவரே, தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். கண்களை ஏறெடுக்கிறோம். உங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக தகப்பனை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளிலும் தெய்வீக பாதுகாப்புக்காக விடுதிருக்கிறத்தில் ஒப்புவித்து செபிக்கிறோம். ஆண்டவர், 4 திசையிலும் உள்ளதையா தேசம், அந்த தேசத்தில் ஆளுநர், அதிகாரிகள், பதவியிருப்ப குடிமக்கள் எல்லாரும் விட திருக்கரத்துக்குள்ளாய் தருகிறேன் கத்தால். ஒவ்வொருத்தரை நீர் காண்கிற தேவனா இருக்கிறபடியா சோசரிக்கிறேன், நன்றி செலுத்துறேன். இதனாலும் கத்தாவே, இயற்கை அழிவு இந்த காலை மாற்றத்திலிருந்து நீங்க பாதுகாக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவர். அங்கே பூமி அழிச்சல், பூகம்பங்கள், நிலநடுக்கங்கள், கத்தாவே, காலை வெப்பநிலை அதிகரித்து கொண்டு போது கத்தால். வறட்சிகள் ஆண்டவர், தகப்பனே, பெருங்காற்று, பெருமழையோ, பெருவெள்ளங்களோ, பெரும் புயலோட மோதி மூழ்கி விட்டாதபடிக்கு தேசம் அழிந்து விடாது உடைய தெய்வ பாதுகாப்புகளாய் ஒப்புக்கொடு செபிக்கிறோம் ஐயா. காலங்களின் சமயங்களும் அறிந்தவர் நீர் ஒருவர் மாத்திரமே எசப்பா. அப்பா என்று அமைதியா இறையாது என்று சொன்னது போல இந்த நாட்களும் சொல்லுவீராக. ஐயா, காலங்களை சீர்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிறோம் ஆண்டவர். அதே போல கத்தாவே அப்பா, இந்த நாட்கள்
கொள்ளை போதின கொள்ளை நோய்ந்து பாதுகாக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே களவெடுக்கிறார், கத்தாவானத்தை களவெடுக்கிறார். அடவழிகளை போய் ஆண்டவரே கடைகளை உடைத்து எடுக்கிறார், கத்தா வீடுகளை உடைத்து ஆண்டவரே வெளியில செல்ற பிள்ளைகளிடத்துல அபகரிக்கிறார். இப்படிப்பட்ட சுபாவங்களை மாற்றி உழைத்து சாப்பிடுற உண்மை வழியை கடத்த வேண்டுமாச்சு. உண்மையாக தகப்பனே நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா தகப்பனே இந்த கொள்ள நோயாண்டு பரவி கொண்டிருக்கிற கத்தாவே அங்காங்க என் தகப்பனே இந்த கொள்ள நோய் என்று பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வைரஸின் தாக்கத்தில் விடுதலையாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கத்தாவே வாதியங்கள் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு நேரிடாதபடி உடைய சட்டைக்குள்ள மறைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த கொள்ள நோய் தாக்கங்களை வீரியத்தை இயேசு அதிகாரமுள்ள நாமத்தை கடிந்து கட்டுகிறேன்ப்பா. உடைய வல்லமையை நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. என் தகப்பனே பாதுகாத்தலும் அதே போல கத்தாவே போக்குவரத்து துறையை பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா விட்டு வெளியில செல்ற பிள்ளைகளை பாதுகாத்தலுங்க. வேலைக்கு போற பிள்ளைகள், பாடசாலை போற பிள்ளைகள், ஒரு தேவைகளுக்காக செல்ற பிள்ளைகள், விடுமுறையை கழிக்க தேசங்களுக்குள்ள செல்ற பிள்ளைகள், ஒவ்வொருவருக்காக பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவர். ஒவ்வொருவரே பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிற சமூகம் முன்னமே செல்லட்டும் ஆண்டவர். விபத்துகளை, உயிர் சேதங்களை, பொருட்சேதங்களை எதுவும் மேற்கொள்ள விடாதீங்க ஆண்டவர். வன்முறையில் ஈடுபட்டு விடாதீங்க ஆண்டவர். அப்பா இந்த வன்முறையின் ஆவியை கடிந்து கட்டுகிறோம் ஆண்டவர். சிறை பிடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். அசப்போல் வெறுப்போல் மன்னிக்க முடியாத தன்மைகள், பழிக்க பழி வாங்க சுபாவங்களை விடுதலையாக்கி உங்கள் தேந்திர கரங்களாக நீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்பாறு தெய்வ பாதுகாப்பு கடந்து வர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு போக்குவரத்தையும் பாதுகாத்துருங்க. விமானத்துல போற பிள்ளைகளுக்கு தகுந்த பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவர். ஏறும் போது விமானம் இறங்கும் போது சர்க்கல் விபத்து ஏற்படாது, உதிரிப்பாங்களை தீபத்து ஏற்பட இயந்திர கோளாறு வராதபடி, தகப்பினை தவறான மின்னஞ்சல் அச்சுறுத்தலை கொடுக்காதபடி, இயற்கையின் சீற்றம செயற்கையின் சில மேற்கொள்ள ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாய் திரும்பத்தக்க கிருபை இந்த விடுமுறை நாட்களை கழிக்க செல்ற ஒவ்வொரு பிள்ளைகளோட நீர் கூட இருக்கும்படி தடியும் தேற்றி ஆற்றி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். அப்பா வாகனம் வர்ற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நிதான அவதான ஞானத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏனோ தானோ நிகழ்ச்சிய போக்கில் அவதான குறைவில போதையில கஞ்சாயில வீடியோ கால் ஆடியோ கால் அப்பா சென்று தங்களையும் கடுத்து மற்றவர்களையும் கடுத்து விடாதபடி நீங்க வேலி போட வேணும். நீங்க அவளுக்கு ஞானத்தை கொடுக்கணும், அவதானத்தை கொடுக்க வேணுமா கிரிய செய்யும்படியா ஒப்பு கொடுத்து நாமத்தினால. அதே போல கதாவே பாதசாரிகளை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதிவேகத்துல வாகனத்தை செலுத்தி ஆண்டவர் எத்தனையோ பாதசாரி அந்த இடத்துல இறந்து போறார்கள். அப்படிப்பட்ட பாவ எண்ணங்கள் வேணாம் ஆண்டவர். அப்படிப்பட்ட உயிர்ச்சேதங்கள் வேணாம் ஆண்டவர். உலகோலும் தடியை மாற்றி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாமே இப்ப நீங்க வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். கத்தாவே வறுமை தரத்திலிருந்து பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. என் தகப்பனே யாரும் பஞ்சம் பசி பட்டினியில வாடி விடாது, இந்த விலைவாசி உயர்வினால பாதிக்கப்பட்டு விடாதபடி என் தகப்பனே விளைச்சல் ஆசுவத்தை தந்து தேசத்துல இருந்து வறுமை இருந்து பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த சாரபாற்று இதை விட்டு பானையிலமா செலவழிந்து எண்ணெய் கலசத்துல எண்ணெய் குறைந்து அந்த பஞ்சகாலத்தை திருப்தியாக்கி நடத்தினவரே இந்த நாட்கள் அப்படியாக நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். என் தகப்பனே வறட்சிய செழிப்பாக்குங்க. வனாந்தரத்தை வழியை உண்டாக்குற நீர், அவாந்திர ஆறுகளை ஓட பண்ற நீர், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். என் தகப்பனே ஒவ்வொரு பாடசாலைகளில் பாதுகாக்கணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுக்குள்ள கீழ்ப்படிதல், விட்டு கொடுக்கிற தன்மைகள், அன்பு கற்ற உண்மை உணர்வுகளை கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் தங்களுக்கு தாங்கள் எதிர்கருத்துக்களை கொண்டு முரட்டாட்டத்தில் ஆண்டவரை அடிபட்டு ஆண்டவரே வேதனைப்படுத்துற காரியங்கள் ஆண்டவர் அப்பா, கண்ணுகளை பயன்படுத்துற காரியங்களை காண்கிறேன். அப்படிப்பட்ட சுபாவங்கள் மாறட்டும். பிள்ளைகளை பாதுகாத்தலும் ஆண்டவர்.
ஆசிரியருடைய கண்கள்ல சகமான தயவுல உண்டு பண்ணும் ஆண்டவர். ஒவ்வொரு யூனிவர்சிட்டி பிள்ளைகளை, காலேஜ் பிள்ளைகளை, ஐயா தகப்பனே, மிடில் ஸ்கூல் பிள்ளைகளை, அப்ப எலிமெண்டரி ஸ்கூல் பிள்ளைகளை எல்லாரும் கூட திருக்கிற தருகிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளும் பாடசாலை இருக்கும் போதும் வெளியில வரும்போதும் ஆண்டவரை வீட்டிலிருந்து வலிக்கிடும் போதும் வரும்போதும் எல்லா காவலோட நீர் பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா மனுஷ கண்களை தயவள உண்டு வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். ஐயா, அன்று ஜோபுக்குண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்தது போல எங்கள் தேசத்தை வேலி அடைக்கும், எங்கள் பட்டணத்தை வேலி அடைக்கும், எங்கள் குடும்பங்கள் உறவுகளை வேலி அடைக்க வேண்டும். நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். தேவிய பாதுகாப்பு எப்பொழுதும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபத்துக்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உங்கள் விண்ணப்ப சத்தத்தை கேட்டவரே, சோஸ்திரம் பல்தரப்புற கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி. நாளும் அடுத்ததாக ஜெபிக்க கண்களை ஏறெடுப்போம். முத்தாசுவரம் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில அடுத்ததாக ஜெபிக்க டோலி சிஸ்டர் இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. ஆமீன். ரஞ்சினி சிஸ்டர் அவைலபிளா இருக்கிறாங்க, அவர்களை அழைப்பு கொண்டு வருவோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஞ்சினி. Praise the Lord, sister. பிரைஸ் தி லார்ட். கண்களை ஏறெடுப்போம். போன்ற பகுதியில மீண்டும் அவங்களை நான் அழைக்கின்றேன். இதனால் நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது மீண்டுமாக இந்த யுத்தங்கள் மிடில் நாடுகளை தாக்காதபடிக்கு எல்லாருக்கும் உள்ள சமாதானத்தை கத்தர் கொடுக்கும்படியா அமெரிக்கா தேசத்தை, இஸ்ரேலை, மத்திய கிழக்கு நாடுகளை, சவுதி, ஓமான, அப்படியா யுஏஇ, ஐக்கிய ராஜ்யத்தை, எல்லா தேசங்களையும் கத்தர் பாதுகாக்கும்படியாக இந்த இஸ்லாம் ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கத்தர் கொண்டு வரும், ரட்சிப்பை கொடுக்கும்படியா. ரட்சிப்பு வந்து விட்டாலே இதுக்குள்ள சமாதானம் வந்து அந்த ரட்சிப்புக்கு அச்சபிங்களோட ஒரு மனப்ப. Amen, amen, amen. Yes, Lord. Father, Lord, you know, Lord, oh God, you have been called, Lord, oh God, the Lord and the glory of the Father and the Son and the Holy Spirit coming upon, even in the Old Testament, Lord. So many wars were won, Lord, because you took, Lord, oh God, as being the one, Lord, who would, Lord, come upon, Lord, the wars, Lord, that you would, Lord, literally go, Lord, over Israel, Lord, and won so many wars, Lord, over Israel in the Old Testament, Lord. And you are the same yesterday, today, and forever. You have not changed, oh God. That is why you are called the God of Israel and the land of Israel, Lord, according to the way you have said it in your word, oh God. Lord, we do not stand, Lord Jesus, or lean upon, Lord, our own understanding, Lord, because you are the God who created this world with your wisdom and your power, oh God, that we see it, Lord, with our eyes, Lord, the creation of your very creation, that we would be the first ones, Lord, that you honor, Lord, in this world, Lord, to take upon your breath upon us, Lord, and live through it, Lord. And now, Lord, the nations, Lord, are raging at each other, oh God. In the name of Jesus, I pray, oh God, first of all, for the war that is already been going on for so many months, Lord, oh God, just like even in Ukraine, Lord. Now, Lord, we are talking about the war right here, Lord, starting off, Lord Jesus, between US and Israel with Iran, oh God. You are the God, Lord, oh God. You are even known as the God of the wars, that you can come, Lord, and completely eradicate, dissipate, cast out, Lord, everything that is not of you, Lord, but only of you, Lord. You would, Lord, come down and give us that grace and mercy, Lord. If you, Lord, just breathe one breath, Lord, upon it, Lord, you can, according to your will and your mind and your spirit, Lord, because you are the author of very faith, Lord. When we ask it in your name, Lord, you would honor it, Lord, oh God. You can cease this war, Lord, in no time, Lord Jesus. In the name of Jesus, I pray that you would go forth into these nations, Lord, that are raging at each other, Lord, and the people are caught up in the middle, Lord. It's not, Lord, just like the ammunitions and what they want to achieve for themselves, but it is the people, Lord, oh God. It is the people, Lord, in these nations, Lord, starting, Lord, oh God, especially with Iran, Lord. Many people, oh God, has been even dispatched all the way from Tehran to other places, and Lord, still not been able to, Lord, settle down or do anything properly. But Lord, let them at this time, Lord, just like you have been coming through the clouds of glory and even in their visions and dreams, manifesting yourself so beautifully, Lord. The very first day of that very war, Lord, 5,000 people had called up the networks and said, how can we receive Jesus as our Lord and our Savior? Because they have seen, Lord, oh God, that there has been no peace
is coming, Lord, from the ways they have been, Lord, oh God, seeking a God. And Lord, you are the true one. You are the one who brings justice and mercy and, Lord, into the nations, oh God. Therefore, they want to turn to a living God, a God that said, I am the way, the truth, and the life. Let them, Lord, come to know you more and more, Lord, in many places, Lord, where they are, Lord, dispersed and kept, Lord, oh God, even not having enough food for and feed, and their children, oh God, with little ones, and the children not being able to properly even attend school, or the whole time, Lord, keeping their eyes on however these bumps are going on, oh God. We pray, Lord, oh God, you will bring down settlement and a peace, Lord. When they call peace, peace, then sudden destruction comes. That's the way you have, Lord, said that it would be for the end days. Oh my God, I pray, Lord, we, Lord, push back the enemy's ways, Lord. When the church stands together, stand and we'll see the salvation of God. Stand still and see the salvation of God. You have given that very miracle through Moses when he, Lord Jesus, stood against the Red Sea, Lord, and opened it up, Lord, and they were able to walk through. And that same God is the same yesterday, today, and forever. You have not changed. We can call upon that same God coming through that same power and giving us that same miraculous intervention through these wars, Lord. Father, I pray, oh God, you have a mindset, Lord. You have a mind that is upon Israel, Lord. Oh, no man can change, no nation can change, no one can come between you and Israel, oh God, just the way you have decreed and declared it, oh God. Therefore, Lord, we can only pray your mind into it, your peace into it, the way you want to come through it, oh God, because, Lord Jesus, the final analysis is what God does with it, what God's mind is about it, and you are the very author of, Lord Jesus, the way you created these things to be, Lord, not an author of confusion, but an author of peace and love and joy, and the way the nations could only enjoy it when they come and adhere to it, Lord, and call you out, Lord, oh God, the living God, to come and bring them peace, because that is how you are, Lord, to the land of Israel. No matter, Lord Jesus, if they accept you or reject you, Lord, you are still the land of the God of Israel. Father, Lord, therefore I pray, oh God, despite of where they are at, despite of, Lord, the distress and the calamities they are going, Lord, you would give them mighty protection as well. You would come through to them, oh God. You would send forth your fire burning all around the four corners of Israel, oh God, with your power and your presence, oh God. In the name of Jesus, I pray. Thank you, Jesus. Give, Lord Jesus, even the United States, Lord, for the President, Lord, of President Trump, and all the people, Lord, oh God, the Pentagon and all the rest of them, and also, Lord, his very staff, oh God, that Father, working things out, Lord, the wisdom they need, Lord, the counseling they need, Lord, let it come from you and you alone, oh God, through the power of the Holy Spirit, oh Lord, that this man, Lord, being a president, Lord, President Trump, Lord, acknowledges you, Lord, acknowledges you as a God, even despite of our faults and failures and whatever they might be, Lord, just like you chose David, just like you chose the Cyrus and even in the very place that this war is pending from Iran, Lord, Father, you were the God of the way you came through, Lord. They were the first people who went and built a temple even in Jerusalem when the Cyrus was there as the king. My God, if they felt so much for Israel at that time, Lord, you are the same God who has seen and knows their history, Lord, behind all of this, Lord. You would do that the same thing once again, oh God, giving them that favor, giving them that way, Lord. Father, in the name of Jesus, I pray. Lord, I pray, Lord, once again, oh God, all these three nations will come to a settlement. They are calling peace, peace, but then sudden destruction is coming, Lord. That's right in front of our eyes, oh God. In the name of Jesus, you would eradicate it, you would dissipate it, you would send forth your power and your grace and mercy, Lord, upon these people that are caught in between in all these nations, oh God. I pray, oh God, that you would bring peace even in, Lord Jesus, the Strait of Hormuz, Lord Jesus, be opened up in a miraculous way, that, Lord, 20% of the world's gas is coming out of that, oh God, oh Lord, that you would take care of it, maybe even up to 30%. But Lord, I pray, Lord, you are the God of miracles. You can do it, Lord. There's nothing impossible with you, my Master. I also, Lord, now pray, Lord, for the nations that are affected by these wars, Lord, besides the ones that are already into it. I pray, Lord, that the food and supplies and gas and everything, Lord,
that is being distracted, Lord, because of it, and the prices are going up, Lord, including the Western nations to all the other nations like even the Asian nations like Sri Lanka and India and all the nations that are there, Amen. Lord, oh Father, I pray that you would take care of it, Lord, and come through to them in a miraculous way, intervening, Lord, oh God, and taking care of it alongside with Canada and US as well, and all the 5 continents, Lord. You have your eyes upon them, Lord, and you give them your favor and your love and your mercy as we stand in the gap as your church and pray it out and call it out. In Jesus' name we pray. Amen and amen. 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 Thank you, sister. Thank you, your powerful Amen. prayers. Thank you so much. God bless you, you and your family, your ministry. Thank you, sister. Thank you. Amen. God bless you too, Sister Subha. ஆமென். கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசையின் பருவத்துக்கு நேராக நாங்கள் இதுவரை இணைந்திருந்தோம். நன்றி தகப்பனே அப்பா, கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசையின் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியை நீங்க ஆசீர்வதித்த அந்த கிருபைக்காய் நன்றி. ஆமென்றும் ஆமேன் என்று நீ பல்தர போற கிருபைக்காய் நன்றி. இந்த நாளும் இணைந்து ஜெபித்த கதாவே டோலி சிஸ்டருக்காய் நன்றி செலுத்துறோம். ரஜினி சிஸ்டருக்காய் நன்றி செலுத்துறோம். அடியாள் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்து. உங்கள் குடும்பங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து உங்களை வழி நடத்துங்க. மீதியான வேலையை உங்களோட கரத்தில் ஒப்புவிக்கிறோம். வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதி ஆசிர்வதித்தாங்க. உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். வெளிப்படுவதற்கான பிரகாசமான மனக்கண்களை திறந்து எங்களோட பேசுவீங்க. எங்களோடு பேசுங்க. இதயத்தில் கதவோடு திறவுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுத்து சுபங்குக்கிற நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.